தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். மத்தேயு 28:18-19 திரும்புவோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அன்பான தேவன மக்களே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று பிதாவின் சமூகத்தில் உட்காருவதற்கு முன்பதாக நடந்த ஒரு காட்சியை இங்கே நாம் பார்க்கிறோம். போவதற்கு முன்பாக அவர் தம்முடைய இருதயத்தினுடைய ஒரு ஆதங்கத்தை அன்றைக்கு இந்த சீசலத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது என்ன? உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், கிறிஸ்தவ மதத்தில் சேருங்கன்னு அவர் சொல்லலை. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல என்பதை திட்டமாய் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் மதவாதிகள் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு மத தலைவன் அல்ல. இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தா. அருமையானவர்களே, அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. எந்த அளவிலே நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் அது உண்மை. நானும் இதில் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் உங்கள் மேலே அவர் அன்பு காட்டினபடினாலே உங்கள் பாவத்தை மன்னித்து எரி நரகத்திலிருந்து உங்களை தப்புவித்தா. ஒரு பிரசங்கம் பண்ணி அல்ல, அவரே நரகத்துக்குள்ளே போய் 3 நாள் இருந்தார் என்று பைபிளில் போட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இதற்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் கண்டிப்பாக ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு சகோதரியாய் சகோதரனாய் இருக்க வேண்டியது மிக அவசியம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, வேறு எதனாலும் செய்கிறதில்லை. கிறிஸ்துவின் அன்பு. அவர் முந்தி இவ்வளவாயிரம் இடத்தில் அன்பு இருந்திருக்க, நாம் பிந்தி ஏதாயிலும் அவருக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? உலகம் முழுவதும் போய் மக்களை இயேசுவின் சீஷராக்குங்கள், இயேசுவின் குடும்பத்திலே அவரை கொண்டு வாருங்கள். அவர் நல்ல வாழ்க்கை வாழவில்லை. இப்போ இயேசுக்குள்ளே வருவார்களானால் பாவம் தொலையும், சாபம் தொலையும், வியாதி தொலையும், தரித்திரின் தொலையும், ஆண்டாண்டு காலமாக இருக்கிற வீழ்ச்சிகள், அவமானங்கள் தொலையும். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அவர்களை அழைக்கிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கு அவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். இது ஏதோ தலையை குனிஞ்சிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு கேவலமான வேலை செய்கிறது இல்லை. இது இருக்கிற த மோஸ்ட் ராயல் ஜாப். இந்த அகில லோகத்திலும் அருமையானவர்களே மேலான ஒரு வேலை. இயேசுவுக்கு நேராக கரங்களை அருமையானே காட்டுவது என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். நெஞ்சை நிமிர்த்தி மக்களை நேரான பாதைக்கு அருமையானவர்களே வழி நடத்துகிற ஒரு கூட்டம்தான் இந்த கூட்டம். அப்போஸ்தலர் 17 எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்தை தலைகளாக திருப்புகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். தமிழில் தப்பாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்திலே உலகத்தை தலைகளாக திருப்புகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். உலகம் ஏற்கனவே தலைகளாக தான் கிடக்குது.
சாத்தாம்பய தலைகளை பிடிச்சி திருப்பி விட்டான். இப்போ கர்த்தரதை நேராகிறார் உங்க மூலமா. எல்லாரும் கரங்களை தட்டி கத்து சோதரிப்போம். இயேசுவின் மூலமாய் வாழ்க்கைகளை தலை ஈழாக மாற்றலாம், தலை மேலாக மாற்றலாம். தலை மேலே இருக்கணும், காலு கீழே இருக்கணும், அதான் கரெக்டு. ஆதாம் அப்படித்தான் படைக்கப்பட்டான். ஆனால் பிசாசு எல்லாத்தையும் தலைகீழ திருப்பி விட்டுட்டான். ஆனால் அருமையான இன்றைக்கு மக்கள் தலைகீழாக நடந்து கொண்டே பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். தப்பை காண்பிப்பது அருமையான நம்முடைய கடமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் நாம் ஏற்கனவே பார்த்த அந்த பகுதி போவோம். மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு இயேசு புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல அருமையான கேள்வியை கேட்டான். இந்த உலகம் முழுவதும் இந்த கேள்வியைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு எல்லா கோயில்களுக்கும் புண்ணிய சேத்திரங்களுக்கு இதுதான் காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா பக்தி மார்க்கங்கள், மதங்கள் எல்லாவற்றுக்கும் ஆணிவேர் இந்த கேள்வி தான். செத்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறோம், கண்ணை மூணுக்கப்புறம் எங்கே போகிறோங்கிற கேள்வி எல்லா மனிதனுக்கும் உள்ளே பதிக்கப்பட்டிருக்கிறது. இறைவனால் இல்லை என்று சொல்ல முடியாது. இயேசுவே உண்மை எனக்கு தெரியாதுன்னு ஒருவனும் நியாயத்தீர்ப்பு நாளில் சொல்ல முடியாது. உள்ள ஒரு மிஷினை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தேவன் ஒருவர் உண்டு, சிருஷ்டிகர் ஒருவர் உண்டு. அவர் யார் என்பதை நீ கண்டுபிடித்தாயா? அதற்காக நான் உனக்கு அந்த பூலோகத்தில் வாழ்க்கையை கொடுத்தேன் என்று கர்த்தர் ஒரு நாளிலே கேட்பார். ஆகவே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கண்ணை மூணுனதுக்கு அப்புறம் வாழ்க்கை முடிந்து போகிறதில்லை. இந்த வாழ்க்கை 80 அல்லது 90 ஆண்டுகள் மிக குறுகலான தற்காலிக வாழ்க்கை. ஆனால் மனிதன் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்துவிட்டால் அவனுக்கு சாவே கிடையாது. அவன் நித்தியமாய் வாழப்போகிறான். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் சொர்க்கத்தில் இருப்பான். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகத்தில் இருப்பான். 2ல் 1 தான். சாவே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு சாவு கிடையாது, தேவ தூதர்களுக்கு சாவு கிடையாது, பிசாசுகளுக்கு சாவு கிடையாது, மனிதனுக்கு சாவு கிடையாது. இவையெல்லாம் விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். சாவு இல்லாமைக்கு ஆதாமை தேவன் படைத்தார். அவனுடைய சந்ததியார் நாம். அருமையானவர்களே, பாவம் செய்ததுனாலே வந்த விளைவு கள்ளத்தோட்டம். இப்போ கர்த்தர் கள்ளத்தோட்டத்தை ஜெயித்து மறுபடியும் அதே சிஸ்டத்தை தான் தொடர போகிறாரு. சாவு இல்லாமை. எங்கே போகிற? நரகத்துக்கு போறியா, பரலோகத்துக்கு போறியா? இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை தவறுகளை செய்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். நானே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று யோவானில் கர்த்தர் சொல்லியிருக்க பார்க்கிறோம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப பாவம் செய்துட்டேன் பிரதர், அதனால்தான் நான் நரகத்துக்கு வந்துட்டேன். பாவத்தினால யாரும் நரகத்துக்கு போகிறதில்ல. எல்லா பாவங்களும் இயேசுவின் மேலே சுமத்தப்பட்டது. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனு குலத்துக்காக இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி என்ற ரீதியிலே ஒரு தனி மனிதனாக கோடி கோடி மக்களுடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார். தண்டனை முடிந்தது, ரத்தம் சிந்தி தீர்ந்தது, கரையும் கொடுத்து தீர்க்கப்பட்டது, கணக்கு தீர்ந்தது. மனிதன் இன்றைக்கு பாவத்தினாலே நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு ஃப்ரீவில் விருப்பமா வா, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இயேசுலால் செய்து முடித்திருக்கிறார். நீ அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், இதைத்தான் செய்யணும், வேற எதுவுமே கிடையாது. பாவ அறிக்கையும் தேவையில்லை, உபவாசமும் தேவையில்லை,
வேற எந்த பிரதிஷ்டையிலும் தேவையில்லை, உன்னுடைய முயற்சி எதுவுமே தேவையில்லை. தேவன் பெரியவர், அவருக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை. ஆகவே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கர்த்தர் செய்து முடிச்சிட்டாரு. இப்போ செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் அருமையான நித்திய ஜீவ பாதையில் உன்னை வழிநடத்தி செல்வார் என்பதை தெரிந்து கொள். ஒருவேளை இந்த காலவெளி புதிதாக வந்திருக்கலாம், இது உன்னுடைய ரட்சிப்பின் வேலை என்பதை கர்த்தருடைய ஆவியானவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கான். நீ ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷன் மண்ணு, இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவனுக்கு நித்திய ஜீவன் கிருபையாய் இலவசமாய் ஒரு ஈவாக கொடுக்கப்படுகிறது என்பதை வேதம் திட்டமாய் பதிக்கிறது. மனிதன் தன்னைத்தானே தாழ்த்த வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, இங்கே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறான். இப்போ யோவான் 6:47, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுநாதர் பேசுகிறாரு. நித்திய ஜீவனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். யோவான் 6:47 மறுபடியும் வாசிக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு மேலே ஒரு விசுவாசம், அவ்வளோதான். வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இயேசு மேலே ஒரு விசுவாசம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். எல்லாம் சித்தமாசுங்க. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அடிக்கடி நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் பிறந்த நாட்களில் நான் பிறக்கலை. ஒருவேளை இந்த முட்டா பயல்களோட சேர்ந்து கை ஓத்துட்டு போனாலும் போயிருப்பேன் நரகத்துக்கு. பாருங்க, கர்த்தர் பேசுகிறது எல்லாமே ஒன்றுமே இவனுக்கு விளங்கலை. கர்த்தர் சொல்றாரு, என் மாம்சம் அதை புசிச்சா ஒரு மனுஷன் நித்திய ஜீவன் வரைக்கும் வாழலாம். வழி சொல்லி கொடுக்காரு பாருங்க. உடனே இவர்களுக்கு கேள்வி வந்துருச்சு. கர்த்தர் சொல்றது எல்லாத்துக்கும் கான்ட்ராவா, அருமையானவர்களே, மாறான கேள்விகள் நிறைந்தவர்கள் தான் பெரும்பாலான யூதர்கள். ஆனால் பக்தியில் குறைச்சலே கிடையாது. அதனால் தான் பக்தி கூட்டத்தை நாம் நம்புவதில்லை, தேவனும் நம்புவதில்லை. பெரிய பக்தி கூட்டம் ஒரு யூதர் கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான்னு சொன்னார் டைரக்டா. ஆகவே பக்தி கூட்டம் எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு யோசித்தீங்கன்னா ஏமாந்து போனீர்கள். நீங்கள் அதை விரும்பக்கூடாது. பக்தி கூட்டம் அல்ல, கிறிஸ்தவ ஜீவியம் பக்தியை சுற்றி சுழலவில்லை. கிறிஸ்தவ ஜீவியம் அகில லோகத்தின் சிருஷ்டித்த இயேசுவை சுற்றி சுழலுகிறது, ஒரு மனிதனை சுற்றி சுழலுகிறது. அவருடைய பேர் இயேசு. எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், இயேசு. இன்னும் சத்தமாக சொல்லுவோம், இன்னும் சத்தமாக சொல்லுவோம். அவர் சொல்றாரு, என் மாம்சத்தை புசிச்சேன்னா சாவ மாட்டார், நித்திய ஜீவன். கண்ணை மூணுக்கு அப்புறம் நித்தியமாய் என்னுடைய மாம்சம் உன்னை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் என்று கர்த்தர் இங்கே சொல்லுறதை பார்க்கிறோம். அருமையான இயேசுவின் ரத்தத்தை குறித்து பல கருத்துக்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு தகப்பனுடைய வித்திலிருந்து குழந்தையினுடைய ரத்தம் உருவாகிறது என்று விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுடைய ரத்தம். அதை சிந்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடையே இந்த பூலோகத்திலே வாழ்ந்தார்.
நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கிறது, அது வரைக்கும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறாரு. அது என்ன ஸ்நானம்? இரத்த ஸ்நானம். என்ன ஸ்நானம்? தேவனுடைய இரத்த ஸ்நானம். ஏன்? கோடி மக்கள் வாழ்ந்திருந்தார்கள், யாருடைய சரீரத்திலும் தேவ ரத்தம் ஓடவில்லை. ஒரே ஒருவருடைய சரீரத்திலே தேவ ரத்தம் ஓடினது. அதை குறித்து வேதம் சொல்வது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எல்லா ரத்தமும் கிடையாது. ஆட்டு ரத்தம் கிடையாது, மாட்டு ரத்தம் கிடையாது, மனுஷ ரத்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், எத்தனை பாவங்கள்? சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும், நீதிமான்களாக மாற்றும், நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்தும், சாவாமைக்கு உட்படுத்தும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுடைய வித்திலிருந்து மரியாளுடைய வயிற்றிலே விழுந்த ரத்தம். மரியாள் புருஷனை அறியாதவள், பாருங்கள், அவள் கன்னி. இதுதான் அருமையானவர்களே இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய விசேஷமாக இருக்கிறது. அநேக மதங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு மார்க்கம்தான் இருக்கிறது. மார்க்கம் என்பது வழி. என்ன வழி? நித்திய ஜீவனுக்கு வழி, அழியாமைக்கு வழி, சாவாமைக்கு வழி. அவருடைய பேர் இயேசு. அவர் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். யோசேப்புக்கு பிறக்கல, அவர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் கூடி வரும் முன்னே தேவனுடைய வித்து அவருடைய வயிற்றிலே விழுந்தது. அவருக்கு தேவகுமாரன் என்ற பெயர் இடப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பிசாசானவன் அவரை பகைச்சான். குழந்தையா இருக்கும்போதே சொப்பனம் வந்தது யோசேப்புக்கு. பிள்ளையை தூக்கிட்டு ஓடிடு எகிப்துக்கு. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான். யாருடைய வாழ்க்கையிலேயாவது இப்படி சம்பவம் நடந்திருக்குதா? ஏன்னா இவர் உலகத்தை ரசிக்க போகிறாரு, அவன் மண்டை உடைக்க போகிறாருங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். வெயிட் பண்ணுறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவோன்னு யோசிக்கான். ஆகவே ராவோடு ராவா யோசிச்சு பாருங்க, ராவோடு ராவா யோசிப்பு இயேசு குழந்தையை தூக்கிட்டு இஸ்ரவேல் நாட்டிலிருந்து எகிப்து நாட்டுக்கு ஓடுகிற காட்சி. இவரெல்லாம் சேர்ந்து இந்த இயேசுவை இன்றைக்கு நம்முடைய இரட்சகராக அருமையானவர்களே நமக்கு தந்திருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். தேவதூதன் குழந்தைய தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடுன்னு சொல்லும்போது ரொம்ப தூக்கமாக இருக்குது ஆன்னு கொட்டாவி விட்டுக்கிட்டு ராத்திரி படுத்துட்டு இருந்தான்னா செத்தான். அவனும் செத்தான், அதுமாதிரி நாமும் செத்தோம். கவனிங்க, கிறிஸ்தவ விஜயத்தில் அருமையான கொட்டாவி விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. கிறிஸ்தவ விஜயத்தில் அருமையானே யூ மஸ்ட் பி வெரி அலர்ட். ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்றால் உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான். 24 hours, 24 மணி நேரமும் he is on the alert. அவன் 24 மணி நேரமும் எங்கே ஓட்டம் இருக்குது, தீமை செய்யலான்னு யோசிக்கிறான். ஒரு தீமையும் கர்த்தரிலிருந்து வருகிறது இல்லை. அன்பு, தேவ அன்பு தீங்கு நினையாது, மனதில் தீங்குட நினையாது தேவ அன்பு. அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். இது ஒரு அன்பின் உலகமாக சிருஷ்டித்தார். ஆதாம் பிசாசுக்கு அடகு வச்சிட்டான். அதனால அந்த அன்பு விழுந்து போய் இன்றைக்கு அருமையான பல ரீதிகளிலே அருமையான மக்களிடத்திலே காணப்படுகிறது. இது ஒரிஜினல் அன்பு கிடையாது. ஒரிஜினல் அன்பு இன்றைக்கு 3 பேரிடத்தில் இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 பேரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அன்பை குறித்து எழுதும்போது தேவ அன்பு தீங்கு நினையாது. இப்போ தீங்கு நினையாத அந்த தேவன் அருமையானவர்களே உனக்கு தீங்கு செய்வாரா என்பது கேள்வி. நீயும் நானும் கேட்டு பார்க்கணும். கஷ்டம் வரும்போது ஏதோ நோக்கத்தோட கர்த்தர் பார்த்துட்ருக்கார். பெரியவர் சுடக்கப்படுறவங்கள மாற்றிடலாம், ஏன் மாற்றலையே சொல்லுங்கிற எண்ணம் தான் நமக்கு வருகிறது. அருமையானவர்களே, ஏன் மாத்திரன்னா நாம் மாறணும், நான் மாறணும், நீ மாறணும்.
ஆமாம், ஏன்னா ஜெபத்தில் ஒரு கர்த்தர்கிட்ட கேட்டாச்சுன்னா இவ்வளோ நேரத்துக்குள்ளே பதில் வந்துடணும். ஆமாம், கதவை தட்டிட்டு இந்த பக்கம் திரும்ப வர்றதுக்கு முன்னாடி பதில் வந்துடணும். சொல்லியிருக்கார் இல்லையா, தட்டுங்கள் திறக்கப்படுன்னு. திறந்துட்டா இல்லையா? அருமையான இதெல்லாம் மாறணும். தட்டு 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 தட்டு. நீடிய பொறுமை உள்ளே என்ன செய்யட்டும், உருவாகட்டும். நீ மாறு, அவர் மாற மாட்டா. கடைசியில் திறந்துடுச்சுன்னு சொன்னோடனே அடுத்த வேண்டு சொல்கிறதுக்கு இப்போ நல்ல ஒரு வசதியாக இருக்கும். விடாத தட்டு, விடாத தட்டு. தட்ட ஆரம்பிச்சிருக்கியா, திறக்க வரைக்கும் என்ன செய்ய தட்டு. கிறிஸ்டியன் கேரக்டர், கிறிஸ்துவை போன்ற ஒரு சுபாவம் நமக்கு வருவதற்கு அருமையானவர்களே ஒரு பாதை என்பதை நீங்கள் திட்டமாக இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு ஜோக் இல்லை. த மோஸ்ட் சீரியஸ் திங் இன் த ஹோல் வேர்ல்டு. உலகத்திலேயே அருமையானவர்களே சீரியஸான ஒரு வேலையில் நாம் இருக்கோம். இன்னைக்கு கட்சிங்கிறான், கழகங்கிறான், எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். ஆனால் ஒழியாத ஒன்று நம்முடைய கூட்டம். எல்லாரும் கரங்களை தட்டி சோத்தரிப்போம். ஆகவே ரத்தம் தகப்பனுடைய வித்திலிருந்து வந்த தேவ ரத்தம் இயேசுவின் சரீரத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. 33 வயதில் கல்வாரி சிலுவையிலே அந்த ரத்தத்தை அருமையானவர்களே கடைசி சொட்டு ரத்தத்தையும் மனுக்குலத்துக்காக சிந்தினார். எல்லா மனிதருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. யாரும் பாவத்து நிமித்தமாக நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. கேளுங்கள். ஆத்மாதாயம் பண்ணுறதுன்னா எப்படி ஆத்மாதாயம் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்கள். பாவத்தை பற்றி பேசுறது ஆத்மாதாயமே கிடையாது. அது ஆதாயம் கிடையாது, அழிக்கிறது. ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே பிதாவாகி தேவன் இயேசுவிலே பாவத்தை அழித்து விட்டார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாய் இயேசு இந்த பருவத்திலே வெளிப்பட்டார். அழித்து விட்டாரா? அழித்து விட்டார். இட்ஸ் a finished deal. முடிந்து போய்விட்டது. இன்னைக்கு போய் சொல்ல வேண்டியதெல்லாம் தேவனுடைய நண்பர், தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் உன்னை தண்டித்து விட்டார், கணக்கு முடிந்தது. தேவனுடைய ஃப்ரெண்டு, அவர் கூட கை கோக்கிறதுக்காக உன்னைய கூப்பிடுறேன். சாகாத வாழவா, தாழ்ந்து போகாத மேலே போகிறதுக்காகவா, செத்து போகாத உயிரோடு இருக்கக்காகவா. இதுதான் அழைப்பு, இதுதான் ஆத்மாதாயம், வேற ஒன்றும் இல்லை. யாராக இருந்தாலும் சரி அருமையானவர்களே, எல்லாருக்கும் வாய்ப்பு. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, பாவமே செய்யாத பெரிய பரிசுத்தமான இருந்தாலும் சரி, அவனும் பாவிதான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கிருபை என்பது என்ன? தகுதியற்றவனுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு. எங்கே காண்பிக்கப்பட்டது? கல்வாரியிலே காண்பிக்கப்பட்டது. யாரிலே காண்பிக்கப்பட்டது? இயேசுவிலே காண்பிக்கப்பட்டது. பிதாவாகி தேவன் மனுக்குலத்துக்காக இவன் அடிக்கிறதுக்கு பதிலா அவன் அடித்தார் என்பதுதான் செய்தி. ஆகவே அடி முடிஞ்சு போச்சு, கரையின் கொடுத்து தீர்த்தாயிட்டு, கணக்கு டேலி ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் 0 இருக்குது. இவன் ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு தண்டனையும் கிடையாது. எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து விட்டார். அரசாங்கம் சிலரை மன்னிக்கவில்லை, அதனால தான் ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டிருக்கு. அவனையும் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, பரலோகத்தில் ஜெயிலெலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஜெயில் இருக்குது, அது லூசிஃபருக்காக கர்த்தர் பண்ணி வச்சிருக்காரு ஜெயிலு. அதுக்குள்ளே மனுஷன் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மனிதனுக்காக பண்ணப்பட்ட ஜெயில் கிடையாது. நண்பர்களே, ஆகவே கவனியுங்கள். தேவ ரத்தத்தை சுமந்து தெரிந்தார். இங்கே சொல்றாரு, என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய மாம்சத்திலையும் விசேஷம் இருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது.
அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. கவனிங்கள், இப்போ 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி 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 கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார். இயேசுநாதருடைய மாம்சத்தை பாருங்க, எல்லா மாம்சத்தை மாதிரி கிடையாது. இயேசுநாதருக்கு நிறைய தம்பிமார் இருந்தாங்க, நிறைய தங்கச்சிமார் இருந்தாங்க. ஆனால் இயேசுநாதருடைய மாம்சம் வேற, தம்பிமாருடைய மாம்சம் வேற. தம்பிமாருடைய மாம்சம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மாம்சம். தங்கச்சிமாருடைய மாம்சம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மாம்சம். ஆனால் இயேசுனுடைய மாம்சம் தேவனுக்கும் மரியாளுக்கும் பிறந்த மாம்சம். சத்தியத்தை அறிவீர்கள், அறிவு உங்களை விடுதலையாக்கும். இயேசு தனிப்பெரும் பொருளன் என்னது காலை வேளையிலே திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். 800 கோடி மக்கள் வாழுகிறார்கள். 1000 பேர் சிறந்தவர் பாட்டு பாடியிருக்காங்க. 1000 பேர் அல்ல, 800 கோடி மக்கள் அவர் சிறந்தவர். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். 800 கோடி மக்கள் சிறந்தவர் இயேசு கிறிஸ்து. விசுவாசிகள் இதை புரிந்து கொள்ளணும். ஆகவே நெஞ்ச நிமிர்த்தி தலையை நல்ல உயர்த்தி தைரியமாக சொல்ல வேண்டியதான். உன்னுடைய விருப்பம், இட்ஸ் யுவர் சாய்ஸ். எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு லாபம். இல்லைன்னா எரி நேரத்தில் போய் கண்டிப்பாக நினைப்ப. அன்னைக்கு மதுரையில் சொன்னான் அந்த ஆள், ஐயோ விட்டுட்டமே. நீ வருத்தப்பட போகிறது இல்லை, அவன் வருத்தப்பட போகிறான். ஆகவே அருமையான கவனிங்கள், இயேசுவின் மாம்சம் தேவனுடைய மாம்சம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி தேவனாயிருந்த வார்த்தை மாம்சமாகி. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே, சத்தம் வாசிங்க, மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே, மறுபடியும் வாசிங்க, தேவன். அப்போ இயேசுநாதருடைய மாம்சம் எல்லா மாம்சம் மாதிரி கிடையாது. ஆனால் தான் அடிக்கடி சொன்னேன், அவரை நினச்ச உடனே பிடிக்க முடியாது. அவரே யோவான் 10 சொல்கிறார், நானே அதை கொடுக்குறேன், நானே அதை உயிர்த்தெழுதலில் எடுக்கிறேன். ஒரு பயலும் என்கிட்ட எடுக்க முடியாது. கெத்செமனே தோட்டத்தில் முன்னால் வந்து யாரை தேடுகிறீர்கள்னு கேட்குறாரு. நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம்னு சொல்கிறான். நான் தான் சொல்கிறாரு. சொன்ன மாத்திரத்தில் செத்தவன் மாறி விழுந்தான்னு போட்டிருக்கு. கவனிங்க, பிடிக்க முடியாது. மாம்சம் ரத்தம் எல்லாம் தெய்வீகம். மனுஷனாக அருமையான இந்த பூலோகத்தில் நமக்காக தேவ ரத்தத்தை சுமந்து தெரிந்தார் என்பதை விசுவாசிகள் உள்ள ஆழமாக வச்சிருக்கணும். நம்ம சரக்கு எவ்வளவு தரமானது என்பதை குறித்த ஒரு அறிவு ஒரு வியாபாரிக்கு இருக்கும்போது நல்ல நெஞ்ச நிமித்தி தலையை உயர்த்தி தைரியமாக சொல்கிறான், இஷ்டம் இருந்தால் வாங்கு, இல்லாட்ட இடத்த காலி பண்ணு போ. ஆகவே ஏதோ சீப்பாக ஏதோ அருமையான பிச்சைக்காரங்க மாதிரி நம்ம போய் இயேசுவை போய் அறிமுகப்படுத்தலை. உலகத்திலே இருக்கிற பெஸ்ட் ஜாப் இந்த பாஸ்டர்ஸ் ஜாப் தான் என்பது என்னுடைய கன்விக்ஷன். ஒரு வாழ்க்கை அதில் நான் கலெக்டராக இருக்க விரும்பலை, பாஸ்டராக இருக்க விரும்பினேன். கர்த்தரனை பாஸ்டர் ஆக்கிட்டாரு. ஏன்னா எல்லா வேலைகளும் ஒளிந்து போயிடும். இந்த ஒரு வேலை மாத்திரம் என்ன செய்யும்? நிலை நிற்கும். ஆகவே ஆத்மாதாயம் என்பது அருமையான அகில உலகத்தில் பெரிய வேலை என்ப பெருமை உள்ள இருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆவியானவர் அதை பூஸ்ட் பண்ணுறாரு, அதை உள்ள அருமையான ஊக்குவிக்கிறார். அந்த அறிவோடு அந்த அபிஷேகத்தோடு நீங்கள் போய் ஆட்களை டச் பண்ணும்போது பெரிய காரியங்கள் நடக்கும் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.